ஆண்டவரை நம்பி வாழ்றது அப்படின்றது ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. கர்த்தரையே நம்பி இருக்கிறது, அவரே என்னை உயர்த்துவார். கர்த்தரையே நம்பி இருக்கிறதுனுடைய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றது தான் ஆண்டவரை நம்பி இருக்கிறது. எதவாமா ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனுடைய முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, எது நடக்கும் போதும் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆண்டவர் பரவாயில்ல, ஸ்தோத்திரம், இது நன்மைக்கு, இது கெட்டதுக்கு இல்லை, இது தீமைக்கு இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் உங்களால அப்படி செய்ய முடியுதா? அப்படி நீங்க பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடிஞ்சா நீங்க அப்படி மனரம்யமா இருப்பீர்களே. ஆனால் நீங்க யார் அப்படின்னா, நீங்க ஆண்டவரை 100% நம்புற ஆளுன்னு நினைக்கிறீங்க. 100% ஆண்டவரை நம்புறவங்க எது நடந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதான் யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்போ பெரிய நம்பிக்கை ஆண்டவர் மேல அவர் வச்சிருக்கிறாரு. அவருடைய நம்பிக்கையினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, பிள்ளை போயிடுச்சு, சொத்து போயிருச்சு, மரியாதை போயிடுச்சு, வேலைக்காரன் தன்னை நிந்திக்கிறான், சரீரத்துல வியாதி வந்துருச்சு, நாய் நக்கிட்டு போகுது, சாப்பாடு இல்லை, அப்படியே தலைகீழா அவனுடைய வாழ்க்கை மாறி இருக்குது. ஆனா தலைகீழா வாழ்க்கை மாறினா கூட ஆண்டவர் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்கும். எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே. இன்னைக்கு தீமையா நடக்குது, ஆனா ஆண்டவர் நன்மையா மாற்ற பண்ணுவார். இதுதான் கர்த்தரை நம்புறவருடைய ஒரு பெரிய அடையாளம். இந்த வருஷத்துல நீங்க ஆண்டவரை உண்மையா நம்புறீங்க அப்படின்னா, என்ன நடந்தாலும் உங்க வாயிலிருந்து என்ன வரணும் அப்படின்னா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இதுல கண்டிப்பா நீங்க ஒரு நன்மையை வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இரண்டாவது, கர்த்தரை உண்மையாய் நம்புகிறவர்கள் யாருமே ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கவே மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கவே மாட்டாங்க. நல்லா சொல்லுங்க, உண்மையா நம்புறவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்போ உண்மையா நம்பாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க? யோபுனுடைய மனைவி மாதிரி கேள்வி கேட்பாங்க, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு கேள்வி. அப்ப நிறைய பேர் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவத்தை குறித்து நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களே, ஆனால் நீங்க இன்னும் ஆண்டவரை 100% என்ன பண்ணல, நம்பல. நம்பர் 3, மூணாவது, கர்த்தரை நம்புற மனுஷன் எதுக்குமே பயப்படாம சியோன் பர்வதத்தை போல உறுதியா இருப்பாங்களாம். ஆமென். ஆண்டவரை நீங்க நம்புறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, உங்களுக்குள்ள என்ன வராது, கேட்கல, பயமே வராதத பயப்படுற மாதிரி சொல்றதுக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லை. நல்லா சொல்லுங்க, தைரியமா பயப்பட மாட்டாங்க. சரி பரவாயில்ல, இது வரைக்கும் நடத்தினார்ல, இனியும் நடத்துவாரு, நான் எதுக்கு பயப்படணும்? என் எதிர்காலத்தை குறித்து நான் எதுக்கு பயப்படணும்? என் பிள்ளைகளை குறித்து நான் எதுக்கு பயப்படணும்? எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை நம்புறீங்களா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை நம்புறவங்க முதலாவது எல்லாம் நன்மைக்கு அப்படின்றத நினைப்பாங்க. நம்பர் 2, ரெண்டாவது, கர்த்தரை நம்புறவங்க ஆண்டவரத்துல கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்பர் 3, மூணாவது, ஆண்டவரை நம்புறவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா பயப்படவே மாட்டாங்க. சரி பரவாயில்ல, நான் எதுக்கு பயப்படணும்? என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க பாக்க. இப்ப அந்த ஒரு சரணத்தை மட்டும் பாட போறோம். ரொம்ப அழகா இருக்குது. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும், குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. வாலிப தம்பி தங்கச்சி, நீ ஆண்டவரை மட்டும் ரொம்ப நம்பினேன்னா உன்னை அறியாமலே ஒரு கிருபை அப்படின்றது தகுதியே இல்லாத உனக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு பரிசு உன்னை அப்படியே சூழ்ந்து இருக்குமாமா. அதை என் வாழ்க்கையில 100% நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவரை நம்பினேன்ற அந்த ஒரு காரணத்திற்காக என்னை என்ன சூழ்ந்து கொண்டிருக்குன்னா, அந்தகாரம் என்ன சூழ்ந்து கொள்ளலை, மரணம் என்ன சூழ்ந்து கொள்ளலை, ஆனால் எனக்கு என்ன சூழ்ந்து கொண்டது என்றால் கர்த்தருடைய கிருபை என்ன சூழ்ந்து இருக்கிறத இன்னைக்கு வரைக்கும் பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய கிருபை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில சூழ்ந்து கொள்ளும்னு நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், வெட்கப்பட்டு போவதில்லை,
உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. பாடுவோ, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், மரணம் வரையிலும் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி. உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான். அடுத்த சரணத்தையும் பாடணும்னு மனசுல. ஹல்லேலூயா. சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பே. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே. அறிக்கை செய்யுங்க. அசையாமல் நிலைத்திருப்பே. ஆகாமியத்தின் கொடுங்கோல் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. இயேசுவே, ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி. இப்ப கைய மேல தட்டி உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். எனக்கு நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே, என்னை நடத்துகிறவன் நீர்தான் ஆண்டவரே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே. சொல்லுங்க, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே. ஹல்லேலூயா. இதுல எப்பவும் ஆண்டவர் வந்து கவனமா இருப்பாரு. என் பிள்ளை என்ன நம்புறானா, இல்ல மற்றவங்களையா, உலகத்தானையா, சொந்தக்காரங்களையா? இன்னொன்னு சொல்றேன், கணவன் மனைவியை நம்புறது கூட ஆண்டவர் சில நேரத்தில் அது கூட நமக்கு டேஞ்சர். கணவன் மேல அன்பு செலுத்தணும், மனைவி மேல அன்பு செலுத்தணும். கணவன் நமக்கு செய்வார், மனைவி நமக்கு செய்வாங்க. ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கு பிறகு கர்த்தர் மேல வச்சிருக்கிற எல்லா அன்பையும் யார் மேல கொட்டுவாங்க? அப்படியே கணவன் மேல கொட்டுவாங்க. பாருங்க, உயிரா இருப்பாங்க. சில கணவன் வந்து அப்படிதான், திருமணம் ஆனதுக்கு பிறகு கர்த்தர் மேல வச்சிருந்ததை கூட சேர்த்து என்ன மேலன்னா. ஆனா நம்மளை யார் ரொம்ப காயப்படுத்துவாங்கன்னா, நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க தான் நம்மளை ஃபர்ஸ்ட் காயப்படுத்துவாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில வந்து எப்பவுமே ஒன்று நினைச்சுக்கணும், நான் எல்லாவற்றிலையும் சூழ்நிலையிலும் யாரை தான் நம்புவேன் அப்படின்னா, கர்த்தர் ஒருவரையே நான் நம்புவேன். எனக்கு ஆதரவு, என் அம்மா எனக்காக ஜெபிப்பாங்க, எங்க அம்மா எனக்காக கஷ்டப்படுவாங்க, எல்லாம் ஓகே, எங்க அப்பா எனக்காக செய்வார். ஆனா என் நம்பிக்கை யார் மேலன்னா, ஆண்டவர் மேல. உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கட்டும்னா, உங்க வேலை பேர்ல இல்லை, கர்த்தர் பேர்லயே உங்க நம்பிக்கை. சிலருக்கு கொஞ்சம் சம்பளம் அதிகமாக வாங்கிட்டோம்னா உடனே அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் யார் மேலே போயிரும் தெரியுமா? அவ்வளோதான்,
இந்த வேலை மேலே போயிடும். உடனே தட்டால் புட்டால் அப்படின்னு சொல்லி அங்கே லோன் வாங்கிறது, இங்கே லோன் வாங்கிறது, இதை வாங்கி போட்டுறது, அதை வாங்கி போட்டுறது. கிரெடிட் கார்டில் எவ்வளோ உண்டோ அவ்வளோத்தையும் தேய்ச்சிடுறது. மொத்தமே ஃபுல்லாக எடுத்து அப்படியே செலவு பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திடீர்னு வேலையில் ஒரு போராட்டம் வரும், ஒரு பிரச்சனை வரும். அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் எழுவோம், உட்காரவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது, சம்பாரிச்சே ஆகணும், டார்கெட்டை கரெக்டாக கொண்டு போக முடியாது. அவ்வளோதான் ஆண்டவரே. அதனால் சில விஷயத்தை எல்லாம் நம்மை சுற்றி இருக்கிறத பார்த்தா அவசரப்பட்டு எதையுமே நீங்கள் நம்பி எதையுமே செஞ்சிடக்கூடாது. சிலர் சில காரியத்தை நம்பி உடனே இறங்கிடுவாங்க பாருங்க. அப்படியெல்லாம் இறங்கிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு இடத்துல வாடகைக்கு ஒரு இடத்துல போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வாடகைக்காக ஃபஸ்ட்டு நம்ம போய் உட்காரும்போது உடனே அவ்வளோதான் அந்த ஓனர் பெரிய நம்பிக்கை கொடுக்குறாரு. சார் நீங்கள் வந்தால் எனக்கு பிளஸ்ஸிங் சார், ஆசீர்வாதம் சார், அப்படி இப்படி டயலாக் பேசின உடனே நம்பிட முடியுமா? இல்லை. ஒரு நபர் ஒருத்தர் அப்படி நம்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாடகை இடத்துல ஒரு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணுறாரு. செலவு பண்ண 6 மாதத்துக்குள்ள அந்த ஓனர் சொல்கிறாரு, இதை பாருங்க, நான் உங்களுக்கு கண்டினியூவாக கொடுக்கறது மாதிரி ஐடியா இல்லை, எங்கள் பிள்ளை வேண்டான்னு சொல்லுது, என் பையன் அகெயின்ஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் தொடங்கும் போது என்ன சொல்கிறாரு தெரியுமா? சார் நான் தான் சார் எல்லாம், நான் சொல்கிறது தான் என் பிள்ளை கேட்பாங்க, மனைவி கேட்பாங்க, நீங்கள் எங்களுக்கு வர்றது கடவுள் வர்ற மாதிரி அப்படின்னு சொன்னவர் அத்தனை மாதத்துக்குள்ளே திரும்பி என் பையன் காலி பண்ண சொல்கிறான், காலி பண்ணுங்கன்னு. அப்போ நான் செலவு பண்ண பணம் அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது நம்ம அதில் எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை யார் தான் தரணும்னா கர்த்தர் ஒருவரே தரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவரே இந்த ஞானத்தை எல்லாம் என் பிள்ளைகளுக்கும் எனக்கு எப்பொழுதும் தருவீராக. ஸோ மனிதனை நம்பி அல்ல, ஆனால் சில காரியத்தை நமக்கு ஆண்டவரே ஞானத்தை அந்த நேரத்தில் வெளிப்படுத்துவார். ஸோ இவங்களை நம்பலாம், இவங்க நம்பிக்கைக்குரியவங்க, இந்த வார்த்தையில் இவங்க மாற மாட்டாங்க, இத்தனை ஆண்டு நீ இப்போ இங்கே இருக்க போற அப்படின்னு ஒரு தாட்டு நமக்கு வரும். அதற்கு பிறகு நம்ம செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் எடுத்த உடனே அவங்க பேசுறத பார்த்து உடனே நம்ம எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் நம்பிட்டீங்கன்னா கடைசியில் தள்ளப்படுறது யார் அப்படின்னா நம்ம தான் தள்ளப்படுவோம். நீங்கள் ஒரு ஸ்டுடியோ ஒன்று சென்னையிலே ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ ஒன்று போட்டாங்க. அதனுடைய இன்டீரியர் டெக்கரேஷன் மட்டும் 22 லட்சம் ரூபாய், 22 lakhs. அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமான ஒரு ஸ்டுடியோ, இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ மாதிரியே அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. ஏஆர் ரகுமான் அவருடைய அந்த ஸ்டுடியோவை பண்ணின அந்த நபர்கள் அந்த ஸ்டுடியோவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, பணத்தை போடுறாரு. வாடகை இடம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாரு, 11 months, 11 மாதம் தான் அக்ரிமெண்ட். அந்த ஓனர் நம்பிக்கைக்குரிய ஓனர், கொடுத்தாச்சு போட்டாச்சு. பார்த்தா அவ்வளோதான், திடீர்னு 1 வருஷத்துக்குள்ளே காலி பண்ணி நஷ்டமாகி கடனாளியாக மாற்றப்பட்டு இன்று வரையிலும் தலை தூக்க முடியாத அளவுக்கு அவர் இருக்கார். அப்போது சில இடங்களில் நம்ம சில மனிதர்களை நம்புவது ரொம்ப ஆபத்தாக முடிஞ்சிடும். ஆனால் அதுக்காக நான் தொழில் பண்ணாமல் இருக்க முடியுமா? அதுக்காக பண்ண முடியாமல் இருக்கணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதுக்குரிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு தரணும். அதை ஆண்டவர் தான் உங்களுக்கு கற்றுத்தரணும். அந்த சூழ்நிலை என்னன்றதை நாங்கள் உங்களுக்கு போதிக்க முடியாது. நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டால் கூட அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அழகான பதில் தருவார். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த வருஷம் மனிதனை அல்ல உண்மையே நான் நம்புவேன்.